பக்கத்து வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நடுவுல மரத்தால ஒரு வேலி இருந்ததுல அந்த வேலியில ஒரு பலகை புடிங்கி கிடக்குது. எது புடிங்கி இருக்கு? அவங்க வளர்க்குற ஒரு நாய் தான் புடுங்கி இருக்கு. வவ்வுன்னு குலைச்சுக்கிட்டு வேற இருக்குது. அதுதான் இந்த பக்கம் வந்திருக்கணும் போல. ஏன்னா கக்கா போயிருந்திருக்குது. அதை தெரியாம இவர் கையில அமுக்கிட்டார். இதுல காண்டாயி அந்த கக்காவை ஒரு நியூஸ் பேப்பர்ல கொண்டு வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறார். உள்ள இருந்து ஒருத்தர் திறக்கிறாப்ல. ஓனர், உங்க நாயி ஏன் காம்பவுண்ட் பக்கம் வந்து கக்கா போயிருக்குன்னு கக்கா காட்டுவாப்ல. அது ஏன் நாயோட கக்கா இல்ல அப்படின்னு. அப்புறம் என்னதா அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும்னு நக்கல் செய்யறாரு. நாயை ஒழுங்கா அந்த பக்கம் விடாம பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறாரு. என் நாய் ரொம்ப ட்ரெயின்டான நாயி, அப்படி எல்லாம் செய்யாதுன்றாரு அவரு. கரவை சாத்திரி போயிட்டே இருக்கிறார். இதுல காண்டானவரு அதை அப்படியே இந்த ஓட்ட வழியா உள்ள தள்ளி விட்டுறாரு. அப்புறம் உட்காந்து கைய கழுவுன்னு கழுவிட்டு இருக்கிறார். குளிச்சிட்டு இருக்கும்போது வலிக்கு வேற கீழே விழுகிறார். எல்லாத்துக்கும் காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் தானு கோமாவே பேசிட்டு இருக்கிறார். அவர் கையில டாட்டூ போட்டு இருக்கிறத கவனிக்கலாம். இவர் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். இப்போ போர்ல இருக்குல்ல இஸ்ரேல், அவங்க எல்லாருமே யூதர்கள் தான். அந்த யூத குடும்பத்துல இருந்தவங்கள ஜெர்மனியை ஆண்டானே, பல பேரை கொண்டு குவிச்சானே ஹிட்லர் பைபிள்ல, அவன் இந்த மாதிரி ஆட்களை இனப்படுகொலை பண்றதுக்காக அவங்க கையில நம்பர் போட்டிருப்பான். அந்த நம்பரை தான் இப்ப நீங்க பார்த்தது. மறுபடியும் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த புரோகிராமர் தான். என்னன்னு கேட்டா